திமுக அப்படின்னாலே நாங்க மைனாரிட்டிஸை பாதுகாக்கிறவங்க அப்படின்னு வேஷம் போட்டுக்கிட்டு அவங்களையும் ஏமாத்திக்கிட்டு இவங்களும் ஏமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கும்பல் தான். அப்பேற்பட்ட திமுக காரரான நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காரு. என்னன்னா, மதம் மாறிய பட்டியலின கிறிஸ்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு தான். இது எந்த அளவுக்கு கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்கு, பெரியாரிய கொள்கைக்கே அகைன்ஸ்டா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அம்பேத்கர் அவர்கள் கிளியரா டிஃபைன் பண்ணியிருக்காரு. என்னன்னா, இடஒதுக்கீடு யாருக்கு? வெறும் ஹிந்துக்களுக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு அப்படின்ட்டு கான்ஸ்டிடியூஷன்ல டிராஃப்ட் பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி திமுக தூக்கி பிடிக்கக்கூடிய பெரியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? ஏன் ராமசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, 1930 வந்த நாளேட்டில் குறிப்பிட்டிருக்காரு, பட்டியலினத்தவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடஒதுக்கீட்டை கிறிஸ்தவர்கள் கொள்ளையெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடஒதுக்கீட்டில் மட்டும்தான் பயன் பெறணுமே தவிர பட்டியலினத்தவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடஒதுக்கீட்டில் மூக்கு நுழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நேஷனல் இஷ்யூ மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் இஷ்யூவும் கூட. நேஷனல் லெவலில் இது மிகப்பெரிய பேச்சு பொருளாக ஆகணும். திமுக எந்த அளவுக்கு இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுது அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இன்டர்நேஷனல் கிறிஸ்டியானிட்டிக்கே இந்த திமுக அரசு ஒரு சவால் விடுக்குது. இந்த மாதிரி பட்டியலினத்தவர்களுக்கு, கிறிஸ்தவர்களாக மதம் மாறினவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத போப் ஏற்றுக்கு வரா. முதல்ல கிறிஸ்தவத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஏற்றுக்குவாங்க அப்படின்னு மிகப்பெரிய கேள்விதான் எழுது. இவ்வளோ ஆண்டுகளாக ஹிந்து தர்மத்தில் தான் ஏதோ ஜாதி தீண்டாமல் இருக்கிறதாகவும் அதில் எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் நாங்கள் மதம் மாறுறோம் அப்படின்னு பெரிய உருட்டிட்டு மதம் மாறிட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போ எதுக்காக பட்டியலினத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், கிறிஸ்தவர்களாக மதம் மாறினவங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டிய சூழலில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ரிமைன் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். கிறிஸ்தவத்தில் ஜாதியை தீண்டாமை இல்லையா அப்படின்னு கேட்டால் பல இடங்களில் தமிழ்நாட்டிலேயே தலித்களுக்கு, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய தலித்களுக்கு கல்லறையில் கூட இடம் கொடுக்காத நிலை தான் இருக்குது. பல பேர் வெளியில் போராட்டம் நடத்துகிறாங்க, எங்களுக்கு கல்லறையில் கூட இடம் கொடுக்கல அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருக்கும்போது இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தோம்னா கேத்தலிக்ஸ், ப்ராட்டஸ்டன்ஸ், ஆர்த்தடாக்சிஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான குரூப்ஸ். இந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸோடைய சர்ச்சுக்குள்ள இந்த கேத்தலிக்ஸோ ப்ராட்டஸ்டன்ஸோ யாராலையுமே போக முடியாது. இந்த அளவுக்கு ஒரு பிளவு இருக்கக்கூடிய சூழல்ல இங்கே இந்தியாவில் மட்டும்தான் ஜாதிய தீண்டாமை இருக்கு அப்படின்னு உருட்டிட்டு மதம் மாறுறது. இப்போ எங்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்கறது, அதை திமுக ஆதரிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த மைனாரிட்டிஸ் கிட்ட ஒற்றுமை இருக்கு, அவங்கள தாஜா பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு 12 to 15% ஓட் பேங்க் பர்மனண்டா இருக்கும், நம்ம அப்படியே மக்களை ஏமாத்திக்கிட்டே ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு நம்ம நல்லா கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மைனாரிட்டி மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கும் திமுக ஒண்ணுமே கொடுக்காது, பெரிய அல்வா தான் கொடுக்கும் அப்படின்னு. ஏன்னா இஸ்லாமிய சிறை கைதிகளை நாங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் விடுவிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதை பத்தி வாயை கூட திறக்கல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய திமுகவுக்கு நீங்க வாக்களிக்கணுமா அப்படிங்கிறது தான் நீங்க யோசிக்கணும். வரக்கூடிய தேர்தல்களில் திமுகவை நீங்களும் புறக்கணிங்க. எது உண்மையோ உண்மையை தேடி படிங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய சைட்லேருந்து இருக்கக்கூடிய மெசேஜாக இருக்கு. வணக்கம். வந்தே மாதரம்.